பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா, நிலம் உங்கள் எதிர்காலம் அப்படின்னு சொல்லி ஒரு அறக்கட்டளை நடத்தக்கூடிய ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய அன்புக்குரிய அண்ணன் பரஞ்சோதி பாண்டியன் தொடர்ச்சியாக ஒரு 3 பாகம் வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. எதை சார்ந்தது அப்படின்னா, இனாம் நிலங்களில் ஏற்படக்கூடிய வில்லங்கங்களை எப்படி சரி செய்வது அப்படின்னு தொடர்பான வீடியோக்களை பதிவிட்டிருக்கிறாங்க. கடந்த 3 மாதமாக அது சம்மந்தமான செய்திகளை ரிசர்ச் பண்ணி அண்ணன் எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த 3 பாகங்களையுமே நம்ம பார்க்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி முதல் பாகத்தை நம்ம இந்த வீடியோவில் நம்ம இணைக்க போகிறோம். குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 5 புஸ்தகங்களை நிலம் உங்கள் எதிர்காலம் தலைப்பில் அண்ணன் வெளியிட்டிருக்காங்க. ஏற்கனவே நம்ம சேனல் ஃபாலோ பண்ணக்கூடிய உறவுகளுக்கும் நிறைய பேருக்கு பரஞ்சோதி தெரியும். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, தனியாக ஃபாலோ பண்ணால் அவருக்கும் சேனல் இருக்குது. பரஞ்சோதி பாண்டியன் சேனலை வச்சுருக்காரு. ஸோ அது போக தனி அலுவலகம் இருக்குது. அண்ணன் தொடர்பான தகவல்களை இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் தாரேன், ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரீ கிடையாது, காஸ்ட்டு தான். ஸோ உங்களுக்கு தெரியும் மேக்ஸிமம். அதனால் நீங்கள் அந்த காஸ்ட்டின் அடிப்படையில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்றைக்கி எதற்காக நம்ம இந்த வீடியோனா, உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தகவல் அது மூலம் கிடைக்கும். இந்த வீடியோவை கண்டினியூட்டியாக பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். இனாம் நிலத்தில் சிக்கல்கள் ஏற்படக்கூடிய அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும். அதனால தான் இந்த வீடியோவை நம்ம அண்ணனோட பெர்மிஷன் கேட்டு அவங்கள்ட்டே நம்ம வாங்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை ஒரிஜினல் ஃபைலாகவே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம் தொடர்ச்சியாக. இன்றைக்கி பாகம் 1 நம்ம பார்க்கலாம். பாகம் 2 பாகம் 3 நம்ம வெளியிடும்போது அடுத்தடுத்த நாட்களில் இந்த ஒரு பிளேலிஸ்ட்லேயே நம்ம வச்சு வெளியிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் கண்டினியூவாக பாருங்கள். இனாம் நிலங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்ப்பதற்காக யாராவது உங்கள் உறவுகள் போராடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். நான் பரஞ்சோதி பாண்டியன். தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஆலோசகர், ரியல் எஸ்டேட் தலைவர், ரியல் எஸ்டேட் களப்பணியாளர். சமீப காலமாக இனாம் நிலங்கள் பற்றி தொடர்ந்து எழுதி கொண்டு வருகின்றேன். இன்னும் 3 மாதங்களுக்கு தொடர்ந்து அது சம்பந்தமாக நிறைய செய்து வைத்திருக்கின்ற ஆய்வுகள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் களப்பணி விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து நான் பதிவிடவிருக்கின்றேன். நிறைய கமெண்ட்டுகள், கேள்விகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஃபேஸ்புக்கில் இருக்கிற கமெண்ட் செக்ஷன்லேயே வருது. அதே போல் தனிப்பட்ட முறையில் மெசஞ்சரிலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கும் அலுவலக வாட்ஸ்அப் நம்பருக்கும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது இனாம் சம்பந்தப்பட்ட கேள்விகள். ஏனென்றால் இனாம் சம்பந்தப்பட்டு இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியது சாமானியர்கள் அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த நிலத்தை வைத்துதான் வக்ஃப் போர்டு மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை, இந்த 2 சமய நிறுவனங்களும் சாமானியர்களை நிலத்தின் உரிமையை விட்டு, நிலத்தில் இருக்கும் அவர்களுடைய ஆக்குபன்சி ரைட்ஸ், குடிவார உரிமையை விட்டு வெளியேற்றுகின்ற வேலையை அவர்கள் செய்கிறார்கள். அல்லது HRNC மற்றும் வக்ஃப் போர்டுக்கு சம்பந்தமே இல்லாத நிலங்களையும் அவர்களுடைய நிலம் என்று சொல்லி உளவியல் ரீதியாக ஒரு அச்சத்தை சாமானியர்களுக்கு விதைக்கிறார்கள். இப்போ அதெல்லாம் வரணும், அதை மீறி வரணும் அப்படின்னா நிச்சயமா நாம விழிப்புணர்வு அடைய வேண்டும். அதாவது நிலம் சம்பந்தப்பட்டு விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்த இனாம் நிலம் சம்பந்தப்பட்டும் நிறைய விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்பதுக்காக தான் இந்த தொடர்ந்து பிரச்சாரங்களை செய்து வருகிறோம். இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, என்னோட நண்பர், அவருக்கு பேர் கற்பனையான பேர் தான். அவருக்கு பேர் லட்சுமிகாந்தன் என்று நான் பேர் வச்சிருக்கேன். அவர் திருப்பரங்குன்றத்தில் திருநகர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, திருப்பரங்குன்றத்தில் திருநகர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று, தெரியாத ஒன்று இல்லை. அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி உருவாக்கிய லே அவுட்டில் மனையில் 1983ஆம் ஆண்டு ஒரு மனையை அவர் வாங்கியிருக்கிறார். வாங்கி அங்கீகாரம் வாங்கி வீடு கட்டி இருக்கின்றார். தற்பொழுது அவர் அதனை பதிய போகின்றார். பதிய போகிடும்போது 2025 போய் பதிய போகும் பொழுது, அப்போ திருப்பரங்குன்ற சார் பதிவாளர் சொல்கிறார், இது திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சாமி திருக்கோயிலை சார்ந்த நிலம். இந்த நிலத்திற்கு பதிய வேண்டுமென்றால் நீங்கள் இந்து சமய அறநிலையத்துறையின் அலுவலர், இயக்குனர் மற்றும் உதவி ஆணையாளர் மற்றும் உதவி ஆணையாளர்
இவர்களிடம் இருந்து நீங்கள் வந்து என்ஓசி பெற்றுதான் நீங்கள் பதிய வேண்டும் என்று சொல்கிறார். சரி, வருவாய்த்துறையில் உள்ள பட்டா பதிவேட்டிலே சென்று பார்த்தால் ஆன்லைன் பட்டா பதிவேட்டிலே ஒரு சிகப்பு ஃப்ளாக் ஏற்றி வைத்திருக்கிறார்கள். ஃப்ளாக் பண்ணியிருக்காங்க. இது வந்து கோயில் நிலம் என்று ஃப்ளாக் பண்ணி ஒரு குறிப்பினை எழுதி வைத்திருக்கிறார். அப்போ அந்த பாதிக்கப்பட்ட லட்சுமிகாந்தன் நானும் மதுரையில் ஒரு நாள் முழுக்க சந்தித்து பேசணும். அவருக்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது. அப்போ அவர் ஒரு கேள்வியாக கேட்குறாரு, நானும் ஒவ்வொரு கேள்வியாக அதுக்கு பதில் சொல்கிறேன். முதல்ல அவர் என்ன கேட்குறாருன்னா, நான் 82 வாங்கினேன், இப்போ 2025 ஆகிப்போச்சு, கிட்டத்தட்ட நான் 30-40 ஆண்டுகள் ஆகிப்போச்சு. இப்போ வராங்களே, இப்போ வந்து அவர்கள் வந்து என்னிடம் வந்து இது ஏன் இடம் அப்படின்னு சொல்லி என்னை பயமுறுத்துறாங்களே. நான் வந்து இந்த நிலத்திலேயே இடம் வாங்கி என்னோட 30 வயதில் வாங்கி இன்று 60 வயதுகளாக நான் என்னுடைய பெண் பிள்ளைகளை இங்கே தான் பெற்றெடுத்து அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்து, ஒரு மரம் எப்படி மண்ணில் வேர் பிடித்து 30 ஆண்டுகளாக வாழுமோ, இப்போ அந்த மண்ணை விட்டு அந்த மரத்தை வெட்டி விட்டால் அந்த மரம் இறந்து விடும். அதுபோல நான் இந்த மனைப்பிரிவிலே, இந்த மனையிலே கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேன்றாக வேர் பிடித்து நானும் என் குடும்பமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது திடீரென்று உன்னுடைய நிலம் இல்லை என்று சொல்கிறார்களே, இது நியாயமா, இது தர்மமா, இது அடுக்குமா என்றெல்லாம் தன்னுடைய ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். முக்கியமான விஷயம் என்னன்னா, சாமானியர்கள் ஆதங்கத்தில் இந்த நாட்டையும் இந்த சட்டத்தையும் இந்த துறைகளையும் குறை சொல்கிறார்களே தவிர, உண்மையில் சட்டம் என்ன சொல்கின்றது, சட்ட நடைமுறை எப்படி இருக்கின்றது, நாம் ஏன் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. தனக்கு ஒரு பிரச்சனை வந்துவிட்டது பிறகு இந்த நடைமுறையையும் இந்த சட்டங்களையும் ஆதங்கப்பட்டு குறை சொல்ல ஆரம்பிக்கின்றார். ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, முன்கூட்டியே பிரிவென்டிவாக முன்கூட்டியே விழிப்புணர்வு அடையாதனால்தான் இந்த பிரச்சனை அப்படின்னு நான் சொல்லும் போது அவர் சொல்றேன், என்னன்னா நீங்க ஆதங்கப்படுறேன்னு சொல்றேன். கோஆபரேட்டிவ் சொசைட்டி லேஅவுட்னா நல்லா இருக்கும்னு எல்லாரும் சொன்னாங்க. அதுவும் திருநகர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி லேஅவுட்டு சிக்கல் இல்லாததுன்னு எல்லாரும் வாங்கினாங்க. அதனால அந்த நிறுவனம் மேல, அந்த சொசைட்டி மேல எனக்கு ஒரு நம்பிக்கை, அதனால நான் அதை வாங்கினேன். அது ஒரு தப்பா அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டு தான், அது ஒரு தப்பு இல்லைதான். உங்க நம்பிக்கை வந்து ஒரு சாமானியமான நம்பிக்கை. ஆனாலும் அதனையும் நாம் கீறி பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. உராய்ந்து தங்கத்தை உராய்ஞ்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. தங்கத்தை தான் உராசி பார்க்குறாங்க, மற்றதெல்லாம் உராசி பார்க்கறது இல்லை. அதனால அதையும் உராசி பார்க்க வேணுமேம்னா அப்படின்னு நான் சொன்னேன். அதற்கு மறுபடியும் அந்த லட்சுமிகாந்தன் சொன்னார், ஈசி பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் அப்பொழுதே 82 வாங்கும் பொழுது 50 1982 வரைக்கும் நான் ஈசி பார்த்தேனே, அதில் எந்த விதமான வில்லங்கமும் தெரியலையே, யாரும் எழுதி கொடுக்கல, இந்து சமய அறநிலையத்துறைன்னு குறிப்பு இல்லையே அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ நான் அவர்கள் என்ன சொன்னேன்னா, கரெக்ட் அண்ணா, நீங்கள் ஈசி பார்த்தீங்க, என்ன சர்வே நம்பருக்கு ஈசி பார்த்தீங்க, திருப்பரங்குன்றம் கிராமத்தில் 114C. இந்த 114C தான் தற்பொழுது HRNC வந்து அவருடைய நிலம், அதனை பத்திரப்பதிவு செய்யக்கூடாது என்று அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி நிலத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், அண்ணே நீங்கள் வந்து ஈசி பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் அந்த ஈசியை படிச்சிருக்கிறீங்களா, அந்த ஈசி பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிருக்கிறீங்களா, ஈசி பார்த்தீங்கன்னு சொன்னீங்க, ஆனால் பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். அப்போ அவர் இல்லை, நான் ஈசி பார்த்தேன், ஆனால் டீட்டெயிலாக படித்தேனே தெரியலையேனே அப்படின்னு அந்த லட்சுமிகாந்த் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், அந்த ஈசியில் ஒரு லைன் இருக்கு, விண்ணப்பதாரர்கள் பிரஸ்தாப விஷயத்தில் அவசியமான சோதனையை தாமே செய்தபடியாலும் அவருடைய சோதனை முடிவை அவசியமான சரிபார்வை பார்த்த பின் சான்றில் காட்டப்பட்டுள்ளபடியாலும் விண்ணப்பதாரரால் கண்டுபிடிக்கப்படாத மேற்படி சொத்தை குறித்து விவகாரங்களாவது வில்லங்கங்களாவது விடுபட்டு போயிருந்தால் அதற்காக இந்த துறையை சேர்ந்தவர்கள் எக்காரணம் கொண்டும்
உத்தரவாதியாக மாட்டார்கள் என்று ஒரு வரி இருக்கிறது, அதனை நீங்கள் பார்த்தீர்களா என்று நான் கேட்டேன். அவர் சொன்னாரு, ஓ ஈசிலேயே பொறுப்பு துறப்பு இருக்கானே அப்படின்னு அந்த லட்சுமிகாந்தன் கேட்டார். ஆமாண்ணே, அந்த ஈசிலேயே பொறுப்பு துறப்பு இருக்குது. அப்போ அதை நம்பி மட்டும் நீங்க வாங்கிட முடியாதண்ண அப்படின்னு நான் சொன்னேன். அப்பவும் அவரோட ஆதங்கம் தீரல, அங்கலாப்பு தீரல. அடுத்து கேட்கிறாரு, நான் இப்ப பத்திரம் பதிஞ்சிட்டேன், பதிஞ்ச பத்திரம் என் பேர்ல இருக்கு, இந்த பத்திரம் அப்போ செல்லாதா அப்படின்னு சொன்னார். அண்ணே, நாம ஒரு தண்ணி வாட்டர் பாட்டில் வச்சிருக்கிறோம். வாட்டர் பாட்டில்ல தண்ணி இருந்தா, வாட்டர் இருந்தா வாட்டர் பாட்டில், வாட்டர் இல்லைனாலும் நம்ம அதை என்ன சொல்றோம்னா வாட்டர் பாட்டில் தான் சொல்றோம். தண்ணி இருக்கிற பாட்டிலையும் நம்ம வாட்டர் பாட்டில்ன்றோம், தண்ணி இல்லாத பாட்டிலையும் வாட்டர் பாட்டில்ன்றோம். ஏன்னா அதுல வாட்டர் இருந்திருக்குது அப்படின்றதுல வாட்டர் பாட்டில் நம்ம பொதுவாக சொல்றோம். அதுபோல முத்திரைத்தாள் சட்டத்திலையும் முத்திரை சட்டத்திலையும் ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்ஃபர் சட்டத்திலையும் பத்திரம்னா என்னன்னா, பத்திரம்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஒரு கருவி அப்படின்னு பேரு. ஒரு வாட்டர் பாட்டில்ல தண்ணி இருந்துச்சுன்னா அந்த பத்திரத்துல சொத்துரிமை இருந்ததென்றால் அது சொத்து பத்திரம். சில நேரங்களில் அந்த வாட்டர் பாட்டில தண்ணி இல்லாதது போல பத்திரங்களிலும் சொத்துரிமை இல்லாமல் இருக்கும். அப்படி என்றால் அதையும் நாம சொத்து பத்திரம் தான் சொல்றோம். ஆனா அது உள்ள சொத்து இல்லை, அது பாத்தீங்கன்னா இல்லா நிலை பத்திரம் அப்படின்னு சொல்றோம். அது எப்படின்னா, நான் பதிஞ்ச பத்திரத்தை இல்லா நிலை பத்திரம் நீங்க சொல்றீங்க அப்படின்னு அவர் சொல்றேன். அப்போ லட்சுமிகாந்தன் சொன்னேன், நான் சொல்லல, ஒரு பத்திரத்தை இல்லா நிலை பத்திரம்னு சொல்லுவதற்கு சிவில் நீதிமன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்கிறது. ஆனால் உயிரோடு இருக்கின்ற ஒரு நபர் உயிரோடு இருக்கின்ற இன்னொரு நபரிடம் ஒரு சொத்தினை கிரைய வாங்கும் பொழுது அந்த டிரான்சாக்சன் நடக்கிற டைம்ல இந்த நாட்டில் இருக்கிற எல்லா சட்டத்துக்கும் கட்டுப்பட்டு அந்த பத்திர நடவடிக்கை இருக்க வேண்டும். உதாரணமா இப்ப ஆள்மாறாட்டமோ போர் சொரியோ பண்ணிட்டா அன்னைக்கு இருக்கிற ஐபிசி சட்டம், இன்னைக்கு இருக்கிற பிஎன்எஸ் சட்டப்படி அந்த பத்திரம் செல்லாது, அது பாதிக்கப்படுது. அந்த பத்திரம் இந்த சட்டத்தால் தடை வருகிறது. அதே போல ஒரு நில சீர்திருத்த சட்டத்துல அரசு 150 ஏக்கர் ஒருத்தர்கிட்ட இருந்ததுன்னா 100 ஏக்கர் அவர்கிட்ட கொடுத்துட்டு 50 ஏக்கரை புறம்போக்கா ஆக்கி வச்சிருக்கு. ஆனால் இந்த நபர் 150 ஏக்கருக்கு பத்திரம் வச்சிருந்தாருன்னா அந்த 50 ஏக்கரையும் அவர் அந்த நில உச்சவரம்பு பத்திரம் போட்டா அது அந்த நில உச்சவரம்பு சட்டத்தால் அந்த பதிவு அந்த டிரான்சாக்சன் பாதிக்கப்படுகிறது. அப்போ ஒரு பதிவு நடக்கும் பொழுது இந்த நாட்டில் சுற்றி வர சட்டத்தால் பாதிக்கப்பட்டால் ஒரு கோழி முட்டை குஞ்சு பொரிக்கும். ஒரு கோழி முட்டை ஆரம்பத்திலேயே கூமுட்டையா மாறிடும் சிலது. அப்ப ஆரம்பத்திலேயே கூமுட்டையா மாறுதில்ல, ஆரம்பத்திலேயே முட்டை கூமுட்டையாக மாறுகிறது. அதுபோல இந்த டிரான்சாக்சன் நடக்கும் பொழுது ஆரம்ப நிலையிலேயே இந்த பத்திரம் கூமுட்டை பத்திரமாக மாறிவிடுகிறது. ஒரு எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் என்று நம்ம படிச்சிருப்போம். அப்ப அந்த நியூட்ரானை சுத்தி எலக்ட்ரான், புரோட்டான் எப்படி சுத்தி வருதோ அது போல பதிவு நடக்கின்ற நேரத்துல நம்ம நாட்டில் சுத்தி வர சட்டங்கள் எந்த சட்டத்தாலையும் இந்த பத்திரப்பதிவு பாதிக்கப்படக்கூடாது. அப்படி பாதிக்கப்பட்டால் இது ஆரம்ப நிலையிலேயே செல்லாது. இதுக்கு வாய்டு ஆப் இனிஷியோ அப்படின்னு ஒரு லத்தீன் சட்ட சொல்ல நம்ம சொல்றோம். வாய்டு ஆப் இனிஷியோ என்று ஒரு லத்தீன் சட்ட சொல்லை நாம் இதுக்காக சொல்கிறோம். அப்ப ஆரம்ப நிலையிலே இந்த பத்திரம் செல்லாது. ஐயோ, அப்போ அந்த லட்சுமிகாந்தன் கேட்டாரு, அப்போ நான் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, திருநகர் கோஆபரேட்டிவ் சொசைட்டிலிருந்து நான் வாங்கினேன் அந்த பதியும் போதே அது வாய்டு ஆப் இனிஷியோவா அப்படின்னு அவர் கேட்டார். ஆமாண்ணே, கண்டிப்பா ஏன் இது எந்த சட்டத்தால பாதிக்கப்பட்டிருக்கிறது? இப்போ இந்து சமய அறநிலைத்துறை இது எங்க நிலம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இது மைனர் இனாம் நிலம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்படியானால் இது HRNC சட்டப்படியும் இந்து சமய அறநிலையத்துறை சட்டப்படியும்
மைனர் இனாம் ஒழிப்பு சட்டப்படியும் இனாம் சட்டப்படியும் இது நமக்கு இந்த பத்திரம் செல்லாதுன்னு நம்ம புரிந்து கொள்ளலாம், அல்லது ஹெச்ஆர்என்சி அந்த சட்டத்தின்படி செல்லாது என்று சொல்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் என்று நான் சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், ஈஸி பார்த்துட்டு அதுக்கு பொறுப்பு துறப்புன்ட்டீங்க, பத்திரம் பதிகிறோன்னு சொல்லிட்டீங்க, பத்திரம் பதிஞ்சு செக் பண்ணி பார்த்தேன், வக்கீலுக்கு கருத்துரை பார்த்தேன், எல்லாம் பார்த்து தான் பத்திரம் பதிகிறேன். பதிஞ்ச பத்திரம் இப்போ பதிஞ்சு வச்சிருக்கிற பத்திரமும் கேள்விக்குள்ளாக்குறீங்க. அது இல்லா நிலை பத்திரம்னு சொல்றீங்க, இல்லை வாய்டா பெனிஷியோ ஆரம்ப நிலையிலேயே அது ஒரு கூமுட்டையாக மாறிவிட்டது என்று நீங்கள் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோபமாக கொஞ்சம் அங்கலாப்பு அதிகமாகி அவர் அப்போ சொன்னார், இவ்வளோ நாள் கழிச்சு ஏன் இந்த ஹெச்ஆர்என்சிக்காரங்க வந்தாங்க, நான் இத்தனை வருஷம் ஆண்டு அனுபவிக்கிறேன் இல்லையா, இது அன்னைக்கே அவர்கள் சொல்லியிருக்க வேண்டியது தானே, நான் வாங்கும் பொழுதே இவர்கள் எங்கேயுமே தடை சொல்லலையே, வாங்கும் பொழுதே ஹெச்ஆர்என்சி சம்பந்தப்பட்ட குறிப்புகள் இல்லையே அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் ஒரு போனஃபைடு பையர் தானே, நான் நல்ல எண்ணெய் அடிப்படையில் நான் கரையை வாங்கினவன் தானே அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், ஹெச்ஆர்என்சிக்காரங்க எப்போ வேணாலும் வரலாம், அவர்களுக்கு கால அவகாசம் இருக்கு இல்லையா, அதாவது கால வரையறை சட்டம், அதாவது காலாவதி தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. கால வரையறை சட்டம் அவர்களை பாதிக்காது. அவங்கள ஏன் நான் பாதிக்காது, நாங்கள்லாம் 12 வருஷம் கழிச்சு போனால் கேஸ் போட முடியாது, 30 வருஷம் கழிச்சுலாம் கேஸ் போட முடியாது, ஈஸி 30 வருஷம் பார்த்தா போதும்லாம் அன்னைக்கு வக்கீல் சொன்னாங்களே அப்படின்னு அந்த லட்சுமிகாந்த் கேட்குறாரு. அப்போ நான் அதுக்கு சொன்னேன், அண்ணன் அன்னைக்கு சொன்னாங்கண்ணே, ஆனால் இந்து சமய அறநிலையத்துறையாக இருக்கட்டும், வக்ஃப் போர்டாக இருக்கட்டும், இந்த 2 சமய நிறுவனங்களும் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்என்சி சட்டப்படி, ஹெச்ஆர்என்சி சட்டத்தில் சட்ட பிரிவு